Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு ஆரோக்கியமான திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்து சோறு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த உளுந்து சோறுக்கு சூப்பரான காம்பினேஷன் பாத்தீங்கன்னா எள்ளு துவையல் இல்ல அப்படினா ஏதாவது ஒரு வெஜ் குருமா. நான்வெஜ்ஜா இருந்தது அப்படினா மட்டன் குழம்பு, கருவாட்டு குழம்பு சூப்பரான காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உளுந்து சோறு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு 1/4 கப் உளுந்து எடுத்துருக்கேன். உடைச்ச கருப்பு உளுந்து, தோல் உள்ள உளுந்து எடுத்துக்கணும். நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்து சேர்க்கும் போது அந்த சாதத்தில் சூப்பரான ஃப்ளேவர் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா அதை நம்ம எடுத்து ஊற வச்சிடலாம். இப்போ இடையில எப்படி நம்ம சாதம் செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப் தோல் உள்ள உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதனால் நான் இன்றைக்கி 3.25 கப் தண்ணி சேர்க்குறேன். அடுத்ததான் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக ஒரு துண்டு சுக்கு இடித்து சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருப்போம் இல்லையா, அரிசி உளுந்து ரெண்டும் சேர்த்து சுத்தம் பண்ணி கழுவிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா பாதி அளவு வெந்து வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிச்சு வந்து பாதியளவு வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு குக்கரில் போட்டு மூடி போட்டுட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள், சூப்பராக சாதம் வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழைவாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு விசில் சேர்த்து விட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குழைவாக கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா சுட சுட பரிமாறிடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பரிமாறும் போது நல்லெண்ணெய் விட்டு நம்ம பரிமாறணும் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.